வணக்க சகோ. நீங்கள் கேட்டது சத்தியமாக கிடைக்கும்னு ஒரு பூஜை இருக்குன்னா அதுதான் சத்யநாராயண பூஜை. சத்யநாராயண பூஜை முனிவர்களோ ரிஷிகளோ ஞானிகளோ சொன்னது கிடையாது. நம்ம நாராயணனே நாரதர்கிட்ட மக்கள் இப்படி சத்யநாராயண பூஜை எடுத்து நடத்தும்போது அவங்க கேட்டதை நான் சத்தியமாக கொடுக்குறேன்னு வாக்கு கொடுத்த பூஜை. சத்யநாராயண பூஜையில் கேட்டது கிடைக்காம இருந்ததே கிடையாது. வளர்ச்சி கண்டிப்பாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு பூஜை எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாமா? முக்கியமான ஒன்று, இந்த பூஜை பௌர்ணமி அமாவாசை தினங்களில் செய்யணும். நம்ம வீட்டில் சித்ரா பௌர்ணமி, சித்திரை மாதம் வர பௌர்ணமி நாளில் நம்ம வீட்டில் செய்வோம். சரிங்களா? இந்த பூஜை நீங்கள் ஒரு தடவை தொடங்கிட்டீங்கன்னா உங்கள் ஜென்மம் முடியும் மட்டும் இந்த பூஜையை விடாது செய்யணும். எந்த வருஷமும் விட்டுறக்கூடாது. அப்படி மாறிடுச்சுன்னா அடுத்து வர்ற பௌர்ணமி அமாவாசைகளில் கண்டிப்பாக செஞ்சிடணும். ஏன்னா இதோட பலன் அப்படி. ஜென்மம் தவறாது செய்பவர்களுக்கு 7 ஜென்மம் கடந்தும் அவங்க வீட்டில் பிறக்கிற வாரிசுகளுக்கு அதோட பலன் கண்டிப்பாக இருக்குங்கிறது ஐதீகம். முதல்ல கலசம் ரெடி பண்ணிக்கணும். கலசத்தில் கலச நீர் விட்டு அதில் பச்சை கற்பூரம், பன்னீர், மஞ்சள், ஜவ்வாது, கிராம்புன்னு வாசனை பொருட்கள் எதுவாக இருந்தாலும் அந்த கலசத்தில் போட்டு கலசத்தில் வைக்கிற தேங்காயில் கண்டிப்பாக நிறைவாக மஞ்சள் தேய்ச்சி, ஏன்னா பிட்டு விடக்கூடாது. அப்படியே குங்குமத்தை வச்சுட்டு அழகாக 3 வாழை இலை வைக்கிறோம். 3 வாழை இலை வச்சு சத்யநாராயண மூர்த்தி படம் வச்சு விநாயகரை மஞ்சளில் பிடிச்சி வச்சு, அடுத்து உங்கள் குலதெய்வம் விளக்காக வைப்பீங்களா, இல்லை புகைப்படமாக வைப்பீங்களா, இல்லை சில பேர் கண்ணாடி வச்சு கும்பிடுவாங்களா, அப்படி எதுவாக இருந்தாலும் அப்படி வச்சுட்டு நவதானியங்களை நவகிரகங்களுக்கு அடிப்படையில் அந்த நவகிரகங்கள் எப்படி அமைஞ்சிருக்காங்களோ அதற்குரிய பெயர்களை அதற்குரிய வடிவத்தில் வச்சு கலசம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கலசத்தையும் நடுவில் வச்சு அழகாக ரெடி பண்ணிடுறோம். ரெடி பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், 2 பக்கமும் விளக்கு, எந்த ஒரு விசேஷனாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க. 2 விளக்கு, 2 குத்து விளக்கு வச்சு 5 முகமாக ஏற்றுனீங்கன்னா அப்படி மகாலட்சுமி மகிழ்ச்சியாக அந்த இடத்துல உட்காருவாங்க. அப்படி விளக்கை ஏற்றிட்டு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம், வைணவமோ சைவமோ விநாயகர் தான் முதல் கடவுள். விநாயகரை நீங்கள் விநாயகரை பிடிச்சி ஒரு அருகம்புல்லை வச்சிட்டிங்கன்னா போதும், அவர் எந்த இடத்துல இருந்தாலும் உட்காந்துருவார். அப்படி ஒரு அற்புதமான தெய்வம் நம்ம விநாயக பெருமான். அன்பாக ஒரு அருகம்புல் மட்டுமே போதும் வச்சு அவருக்குரிய பாட்டு ஸ்லோகமோ போற்றியோ ஏதோ ஒன்று சொல்லி அவரை கும்பிட்டுட்டு அதுக்கடுத்து உங்கள் குலதெய்வத்துக்கு காணிக்க வச்சு நான் செய்ய போகிற இந்த பூஜை நல்லபடியாக தொடங்கி நல்லபடியாக முடிஞ்சு நல்லபடியாக எல்லா பலன்களையும் கொடுக்கணும்னு குலதெய்வத்தை வேண்டிக்கிட்டு அதுக்கடுத்து நவகிரக பூஜைக்கு கோளறு பதிகத்தை பாடி நவகிரகங்களுக்கு போற்றி சொல்லி அவங்களும் பூஜை பண்ணிவிட்டு அடுத்து கலச பூஜை. கலசத்தில் புனித ஆறுகளான கங்கை, காவேரி, கோதாவரி, நர்மதா எல்லா நதிகளும் இந்த கலசத்தில் எழுந்தருளி இந்த பூஜையை சிறப்பிச்சு கொடுக்கணும்னு அவங்களையும் பிரார்த்தனை பண்ணிவிட்டு அடுத்து நம்ம சத்யநாராயண புகைப்படத்துக்கு 108 போற்றி சொல்லி அவரை பிரார்த்தனை பண்ணிவிட்டு பூஜையோட முக்கிய அம்சமே கதை கேட்குறது, அத்தியாய கதைகள் கேட்குறது. யூடியூப்லேயே அதோட அத்தியாய கதைகள் இருக்கும். அந்த அத்தியாய கதைகளை ஓட விட்டு ஒவ்வொரு கதைகள் அத்தியாயம் முடியும் போது நம்ம வச்சிருக்கிற பிரசாதங்களை ஒரு மலரோட சத்யநாராயண புகைப்படத்தில் சமர்ப்பிக்கணும். அதுதான் முக்கியமான விஷயம். இப்படி 5 கதைகள், 5 அத்தியாயங்கள், 5 மலர்கள், 5 பிரசாதங்கள். பிரசாதம் இதுவா அதுவா அப்படின்றது கிடையாது. ஒரு இனிப்பு பொருள் எதுவாக இருந்தாலும் சரி, ஒரு இனிப்பு பொருளோ உங்களுக்கு என்ன கிடைக்குதோ இல்லை நீங்கள் என்ன செய்ய உங்களால் முடியுமோ அதை தாராளமாக செய்யுங்க. அதை ஒவ்வொரு அத்தியாயம் முடியும் நான் சத்யநாராயணமூர்த்தி புகைப்படத்துக்கு முன்னாடி நம்ம சமர்ப்பிக்கணும். நம்ம என்ன பிரசாதம் இந்த தாட்டி செஞ்சோன்னா இனிப்புக்கு பஞ்சாமிர்தமும் சர்க்கரை பொங்கலும் பெருமாளுக்கு பிடிச்ச வெண்பொங்கலும் தயிர் சாதமும் பானகமும் நம்ம செஞ்சு நல்லபடியாக இந்த பூஜையை நிறைவு பண்ணியாச்சு. இந்த பூஜையில் செய்கிறவங்களுக்கும் எல்லா பலனும் கிடைக்கும், கலந்துக்கிறவங்களுக்கும் எல்லா பலனும் கிடைக்கும், இந்த கதைகளை கேட்குறவங்களுக்குமே எல்லா பலனும் கிடைக்கும். கண்டிப்பாக இந்த பூஜையை உங்கள் வீட்டில் நீங்கள் எடுத்து செய்யுங்க. நிறைவாக உங்களுக்கு கேட்டதையெல்லாம் அடுத்த வருஷம் அதே பௌர்ணமியோ அமாவாசையோ வரங்கொள்ளையும் எல்லாம் சிறப்பாக நடக்கும். நம்ம பூஜையை முடிக்கும் போது சரியான மழை, சரிங்களா?
இந்த பூஜையை நிறைவு பண்ணிவிட்டு போய் சந்திர தரிசனம் பண்ணணும். அந்த பிரசாதத்தோடு போய் சந்திரனை கும்பிட்டுட்டு அடுத்து வந்து உங்கள் விரதத்தை முடிக்கணும். விரதத்தை முடிக்கும் போது நீங்கள் அப்படியே நீங்கள் கேட்ட விஷயம் நடந்துருச்சுன்னே நீங்கள் நினச்சிக்கலாம். கண்டிப்பாக நடக்கும். நாங்கள் போன வருஷம் கும்பிட்டோமா, இந்த வருஷத்துக்குள்ளே நான் கேட்டதில் ஒரு 2 நன்மைகள் நடந்துருச்சு. நான் கேட்டது 3, ஆனால் 2 நன்மைகள் நடந்திருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த பூஜையில் வைக்கிற பிரசாத பொருட்கள் எதையுமே வேஸ்ட்டே பண்ணிடக்கூடாது. முக்கியமான விஷயம்.